கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். வேதத்தில் மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை முழுவதுமாய் 4 சாப்டர் இருக்கிறது. அந்த சாப்டர் முழுவதும் நாம் படித்து பார்ப்போமானால் 7 கேள்விகள் இஸ்ரவேல் மக்கள் தேவனை பார்த்து கேட்கிறார்கள். அதில் 2ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகிக்கிறீர் என்கிறீர்கள். அடுத்த வசனம் மல்கியா என்ற தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசார்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். 3வது கேள்வி 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணாமற்பட போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. அடுத்த 4வது கேள்வி மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். அடுத்து 5வது வேதத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களை தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமலும் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள். 6வது கேள்வி மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். அடுத்து 7வது மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். அருமையானவர்களே, இப்படி 7 கேள்விகள் இந்த மல்கியா முழுவதுமாய் இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி பார்த்து கேட்கிறார்கள். முதல் கேள்வியிலே தான் அந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம படித்து பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் யாக்கோபை நான் சிநேகித்து ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி ஆண்டவர் சொல்ல வேண்டும்? இந்த வார்த்தைகளை படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்படி தென்படுகிறார்? பொதுவாக ஜனங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் பாகுபாடு பார்க்கிறவரா, ஒருவனை நேசித்து ஒருவனை பகைக்கிறவரா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் இதை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்களை என்ன கேட்குறாங்க? நான் உங்களை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, எப்படி சிநேகிக்கிறீங்க ஆண்டவரே? உங்கள் சிநேகத்துக்கு என்ன அடையாளம் என்று கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பாருப்பா, உன் சகோதரன் நேசா இல்லையா யாக்கோபே? உன் சகோதரன் நேசா இல்லையா? அவனை வெறுத்து நான் உன்னை நேசித்தேன். அவனை பகைச்சு அவனை ஒன்றாமில்லாமல் செய்து உன்னை நான் தேர்ந்தெடுத்தப்பா, உன்னை நான் நேசித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய தேர்ந்தெடுத்ததல், எலெக்ஷன், அதாவது காட் எலெக்டட் த பீப்புள். ஆண்டவர் எலெக்ட் பண்ணுறார், நம்மளை செலக்ட் பண்ணுறார், நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். அதை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு நாளும் பார்ஷாலிட்டி பார்க்குற தேவன் அல்ல, பாகுபாடு பார்க்குற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர். ஆனால் ஜனங்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எப்படி நீங்கள் சிநேகிக்கிறீங்க எங்களை அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருடைய அன்பு எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது என்றால் நன்றாக கவனித்து பாருங்கள். we have to understand our election. நம்முடைய தேர்ந்தெடுத்துதலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய தேர்ந்தெடுத்ததல் மூலமாக அதன் மேல் உறுதியான நம்பிக்கை வைக்கும்படி ஆண்டவர் கேட்டார். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் அவர்களுக்காக எதையும் அவர் செய்வார் என்றும், உன் சொந்த சகோதரனை
பார்ப்பா, உன் சொந்த சகோதரனை பார், உன்னை காப்பாற்றின விதத்தையும் ஏதோமை நான் ஒன்றுமில்லாமல் செய்த விதத்தையும் பார்க்கும்போது நீ என் அன்பை அறிந்து கொள்வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனங்களை இன்னும் நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து ரோமர்கள் நிருபம் பைபிளை பார்க்கிறோம், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபக்காள் கர்ப்பவதியான போது ஈசாக்கு ரெபக்காளுக்கு 20 வருஷம் பிற்பாடு தான் பிள்ளைகள் பெற்றார்கள். வேதம் என்ன சொல்கிறது? அவள் கர்ப்பவதியான சமயத்தில் 11ஆம் வசனம், பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியனாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவருனாலே நிலை நிற்கும்படிக்கு. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏசா யாக்கோப்பு இன்னும் பிறக்கவில்லை, பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் இருக்கையில் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறதாம்? கிரியனால அல்ல. அதாவது அவர்கள் வளர்ந்து பெரிதாக வளர்ந்து என்ன கிரியை செய்ய போகிறார்கள், நல்லது செய்கிறாங்களா இல்லை கெட்டது செய்கிறாங்களா, அதன் அடிப்படையில் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. தாயின் கருவில் இருக்கும்போதே அந்த இரட்டை பிள்ளைகளை ஆண்டவர் பார்க்கிறார், கருவில் பார்க்கிறார். அதை பார்க்கும்போதே யாக்கோபை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அழைக்கிறவராலே தீர்மானிக்கப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் கிரியைகளை அவர் பார்க்காமல் அழைப்பு மிகவும் முக்கியப்படுத்தி இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அருமையானவர்களே, பைபிள் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே ரெபாக்களுடனே சொல்லப்பட்டது. 13ஆம் வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இப்படி இருக்கும்போது 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. பவுல் சொல்றார், இப்படி ஆண்டவர் தாயின் கருவில் 2 பிள்ளைகளை பார்க்கும்போது யாக்கோபை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கிரியின் அடிப்படையில் அல்ல, அழைத்தவர் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரோ அதன் பிரகாரமாக தான் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லிவிட்டு, அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டும்? யாக்கோபை ஆண்டவர் சிநேகித்தார், ஏசாவை அவர் வெறுத்தார் என்றால் அவரிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்னும் இந்த பாருங்க, நல்லா கவனிங்க, இவங்க பெருசாக வளர்ந்து கிரியைகள் இங்கே இன்னும் செய்யலை, சரிங்களா? நல்லது செய்கிறானா? யாக்கோப்பு ரொம்ப நல்லது செய்யண்டாப்பா, அவனை தேர்ந்தெடுக்கலாம். இல்லை ஏசா ரொம்ப நல்லது செய்யண்டான், அவனை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் தாயின் கருவிலே இவனை தான் கொண்டு இஸ்ரவேலுக்கு தலைவனாக மாற்ற வேண்டும், இவன் மூலமாய்த்தான் மேசியா வர வேண்டும், கிறிஸ்து வர வேண்டும் என்று முன்குறிச்சே தேர்ந்தெடுத்துட்டார். இந்த தேர்ந்தெடுத்ததை குறித்து நாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? எவன் மேலே ஆண்டவர் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பாரோ அவன் மேலே நான் கிருபையாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். முடிவாக என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாருன்னா, பவுல் 16ஆம் வசனத்தில், ஆகையால் விரும்புகிறனாலும் அல்ல ஓடுகிறனாலும் அல்ல இறங்குகின்ற தேவனாலே ஆகும். விருப்பத்தினாலும் அல்லது ஓடி பிரயாசப்படுவதனாலும் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது, இரக்கம் வைக்கும் தேவனாலே. தேவன் இறக்கப்படுவதனாலே மாத்திரமே ஒன்றை செய்ய முடியும், ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவரே, ஏன் ஏசாவை தேர்ந்தெடுக்கல? ஏன் ஏசாவை வெறுத்துட்டீங்க? ஏன் யாக்கோப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். இன்னும் சொல்ல போனா கடைசியாக அவன் சொல்லி நான் முடிக்கிறேன். மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரமாய் பார்க்கும்போது இரட்டை பிள்ளைகள் உருவாகும் போது முதலில் உருவாகும் குழந்தை கருவில வெளிப்படும் போது, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது 2வது குழந்தையாக வெளிப்படும் என்று சயின்டிஃபிக்காக அது சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவரை பொறுத்தவரை மூத்த பிள்ளை யாருன்னா யாக்கோபு தான். அப்போது ஆண்டவர் பார்வையில் பார்க்கும்போது அவர் சரியாக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் அவரை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் தேவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறார். ஒருவனுடைய கிரியையினால் அல்ல, ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்ற கிரியையின் அடிப்படையில் ஆண்டவர் ஒரு நாளும் தேர்ந்தெடுப்பதில்லை. அவர் யாரை அழைக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரோ அவர்களே அவர் தேர்ந்தெடுப்பார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன்னா
ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறதன் மூலமாக தான் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே தவிர ஆண்டவர் யாரும் வெறுக்கிறவர் அல்ல. சரிங்களா? 2 பேரும் பாருங்கள், 2 பேரும் தப்பு பண்ணாங்க, 2 பேருக்கும் தண்டனை கிடைச்சிச்சு. ஆனால் யாக்கோபை தூக்கி நிறுத்திட்டார், ஏசாவையை விட்டுட்டார். காரணம் என்னவென்றால் யாக்கோபை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக இந்த உலகத்துக்கு கிறிஸ்து வர வேண்டும் என்று தேவனுடைய பிரதான ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ.